அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்த காணொளியை காணக்கூடிய நீங்கள் பூரண நலத்துடன், உடல் ஆரோக்கியத்துடன், கடமையான வைகறை தொழுகையை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு, தஸ்பீகள் செய்துவிட்டு, குர்ஆனினுடைய மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு நீங்கள் காண்பீர்கள் என்ற எண்ணத்தோடு சில பதிவுகள். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு முதலில் அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கை வைக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம். இறைவா, நஸ்அலுக கைர ஹாதல் யௌம், இந்நாளை நாங்கள் அடைந்திருக்கிறோம். காலை பொழுதை உன் அருளால் நாங்கள் அடைந்திருக்கிறோம். கடமையான இறை வழிபாட்டை நாங்கள் பரிபூரணத்துடன் தொழுதிருக்கிறோம். எங்களுக்கு இன்றைய நாளை இனிய நாளாக மாற்றி தருவாயாக. எல்லா பாதகமான அம்சங்களையும் சாதகமாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனே, நீ நினைத்தால் இன்றைய நாளை, இந்நாளில் ஏற்படக்கூடிய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு நீ தருவாய். நீ ஆற்றல் மிக்கவன். இன்னக அலா குல்லி ஷையின் கதீர், அத்தனை வஸ்துக்களின் மீது நீ பேராற்றல் உடையவன். எங்களுடைய இந்நாளில் ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், விபத்துகள், பல முசீபத்துகள், மருத்துவமனை கஷ்டங்கள், திடீர் நோய்வாய்ப்படுதல், திடீர் விபத்துகள், அறியாப்புறத்திலிருந்து வருகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், இன்னல்கள், துயரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு உடல் ஆரோக்கியத்துடனும் மன ஆரோக்கியத்துடனும் இந்த நாளை நாங்கள் முழுவதுமாக கழிப்பதற்கு எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனையோடு நாளை துவங்குவோம். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.